புரியுது. த்ரிஷாவையும் விட்டுட்டு வந்துட்டான் அப்படிங்கிறது இதுக்குள்ள அடங்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான் அப்படிங்கிறது. எது வரைக்கும் விட்டு கொடுக்குறாருங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆ. தேர்தல் வரைக்கும் விட்டுட்டா கூட போதுங்கிறேன் நான். அதுக்கப்புறம் உங்களுக்கான வாக்கு வங்கி, உங்களுக்கான செல்வாக்கு, அதை வைத்த ஒரு அரசியல். நான் என்ன சொல்றேன், இப்போ சங்கீதாவோட ஒரு டைவர்ஸ் கேக் கொடுக்கல, அது கோர்ட்டு ஒரு முடிவு எடுக்குது. ஏதோ ஒரு வகையில நீங்க பிரிஞ்சு நீங்க தனி காட்டு ராஜா. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் யாரும் கேட்கறதுக்கும் அதிகாரம் இல்லை. அப்போ இந்த வேலையை செய்யுங்க. யாராவது கேட்க போறோமா? கிடையாது. இப்போ நீங்க அவங்க ஒரு ஒரு மனைவி கண்ணீரும் கம்பளையுமா நிக்கும்போது, பெண்களுடைய மனதும் சரி, இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு யார் பாதிக்கப்படுறார்களோ அவங்க பக்கத்துல நின்னு பழகுன ஊரு. இங்க வந்து அப்படியே அனாதரவா போம்மா, இவர் எங்க தலைவர் அப்படிதான் இருப்பாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் சொல்லலாம், எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிற முடிவு எடுத்துக்கங்க. கரெக்ட். ஏன்னா சமுத்திரக்கனி வீடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆனுச்சுல்ல, அவருடைய ஆதங்கம் வெளில தெரிஞ்சுச்சு. நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அது எப்படின்னா, எப்ப நல்லா இருந்துச்சு. அவர் மாற்றம் வந்துருன்னு பார்த்தா இந்த அம்மாக்கு எடுத்து அதுதானே அதனுடைய அர்த்தமாவே நீங்க எப்படி பார்த்தீங்க? உள்ளபடியே நாம வந்து ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டோங்கிறத அவங்க உணர்ந்தாங்களா இல்லையான்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. ஓகே. ஏன்னா அப்ப அவங்க மனநிலை என்னவா இருக்குங்கிறதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பட் அவங்க ஒதுங்கி இருந்தாலே அந்த மற்றவர்கள் நினைத்த அந்த மாற்றத்திற்கான ஒரு வழி கிடைக்கும். அவங்க அதை செய்யணும். அடுத்து என்னன்னா, என்டிஏ கூட்டணியில விஜய உள்ள எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒண்ணு ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல விஜய் எஸ் சொல்லியிருக்கார், எடப்பாடி நோ சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி எல்லாம் எப்படிங்க நோ சொல்லுவாரு? கைக்கு கிடைக்கிற ஒரு வெற்றியை வந்து வேண்டான்னு தள்ளி விடுவாரு. ஓகே. அப்படியே மாத்தி சொல்லுங்க. எடப்பாடி எஸ் சொல்லிட்டாரு, விஜய் நோ சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. விஜயும் வந்து அவ்வளவு கண்மூடித்தனமா போய் என்டிஏ கூட சேர்ந்துட மாட்டார். ஏன்னா அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அதை நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும். நீ வந்து சேரலன்னா இந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய ராசா பாத்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை அவங்க பண்றாங்க. அதுல ஸ்டபனா நின்னுட்டாருன்னா தப்பிச்சாரு. இப்ப பாருங்க, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் நல்லா இருந்தாரு, ஆம் ஆத்மி ஆட்சியில இருந்துச்சு. திடீர்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வைக்கிறாங்க, ஜெயிலுக்குள்ள தள்ளுறாங்க. இத்தனை வருஷம் சிறையில் கிட்டத்தட்ட பல மாதங்கள் இருந்துட்டு வெளியில் வர்றாரு. அதுக்குள்ளே அவங்க தேர்தலெல்லாம் முடித்து ஜெயிச்சு வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ நீதிமன்றம் அவங்கள விடுவிக்குது. அவர் மேலே ஒரு தவறும் இல்லை, இந்த குற்றச்சாட்டில் முகாந்திரமே இல்லைன்னு விடுவிக்குது. இப்போ இது வரைக்கும் அவர் பட்ட கஷ்டத்துக்கு யார் பதில் சொல்லுவா? ஒரு ஆட்சியவே இழந்துட்டாரு. ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கே அந்த கதின்னா இவர் என்ன ஆவார்? அப்போ நீங்கள் வந்து அதையெல்லாம் தாங்குற அளவுக்கு ஒரு சக்தி வேணும். ஆமாம். அப்போ அந்த சக்தியை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, இந்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு பிரைட்டான லைஃப். இல்லைங்க வேற வழியில் நம்மளால அழுத்தம் தாங்க முடியல, ஒழியிறது ஒழியுது, சேர்ந்துருவோம் அப்படின்னாருன்னா கிட்டத்தட்ட கட்சிக்கு மூடு விடாதான். அதுக்கப்புறம் இங்கே நம்பிக்கை வராது.